Good evening, everyone. On behalf of Computer Science Shift 1 Association, I welcome you all, especially a resource person, Ms. Kritika. Today is the third day of our workshop. I think it is very useful for you. If you're having any doubts, please ask her. She will explain to you. Today, we are going to see the new things related to the Bootstrap and the PHP. So I just hand over the session to the Kritika. Kritika, please. Thank you, sir. Thank you very much. Good evening, everyone. So, hope the sessions are useful to you all. Have you tried the exercise or any other classes? Have you tried to implement it? So, please be free to ask questions. Okay. So, I'll try to answer you. Okay. ஸோ நீங்கள் ஏதாவது சில கிளாஸஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? எஸ் மேம், ரைட் மேம். வெரி குட் வெரி குட். என்ன பார்த்தீங்கப்பா? டேபிள் பண்ணி பார்த்தேன். டேபிள் அப்புறம் கிரிட் இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஃபைன் ஃபைன், சூப்பர், வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே, தட்ஸ் குட் தட்ஸ் குட். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது சில தட் இஸ் இந்த இப்போ நம்ம என்ன சொல்கிறது காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா? ஸோ சேர்ந்து நம்ம அப்படி ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு லைக் செகண்ட் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ நம்ம நேற்று வந்து இந்த nav பார் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலேயே வந்து நீங்கள் பார்த்தோன்னா let me take a fresh page and ஓகே. இப்போ நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் 4, அதாவது நமக்கு வெர்ஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து வெர்ஷன் வந்து 5.3 or 5.6 ஐ திங்க். ஸோ நமக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளி ஒன்றும் இல்லை, சில காம்பனன்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃப்யூச்சராக வரும்போது அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் வந்து வேறு அப்டேஷன்ஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆஸ் நம்மளுடைய மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி வந்து அந்த வெர்ஷன்ஸ் டிஃபர் ஆகும்போது சில காம்பனன்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸாக ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல இருந்தது இப்போ சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பேசிக்காக படிக்கிறதுக்காக தான் நம்ம 4 எடுத்தோம். இப்போ நம்ம டேரெக்டாகவே 5 நம்ம வந்து ட்ரை பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாகவே போகிறேன். இப்போது நம்ம வந்து getbootstrap.com. ஸோ இந்தியா getbootstrap.com. ஸோ 5.2.3 தான் வந்து வெர்ஷன், தட் இஸ் 5.3ன்னு வச்சுக்கோமே. ஸோ அதுதான் வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாகவே நம்ம அதிலே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செஷன் அட்டன் பண்ணாதவங்க கூட யூ கேன் ஜஸ்ட் இதை பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்ட்ரடக்ஷன் பேஜ் போனோம் அப்படின்னா ஸோ இதில் யூ கேன் சி தட் அந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் பட் என்னன்னா அதில் வந்து நம்ம இதில் பார்த்தோம்ல தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கல்ல, நம்ம 4ல் பார்த்தோம்ல. ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்டல்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் த சிஎஸ்எஸ் ஃபைல் அண்ட் வந்து திஸ் இஸ் த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்
அண்ட் வந்து இதுலயே கீழே நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து செப்பரேட்டாகவும் நம்ம இது வந்து என்டையர் பண்டிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 5.3.3 இந்த வெர்ஷன். இதை நம்ம செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து பாப் ஓவர்ஸ், டூல் டிப்ஸ் அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா யூ கேன் செப்பரேட் த ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் யூஸ் இட். அதர்வைஸ் நம்ம டேரக்டாவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் சிம்பிளி ஜஸ்ட் காப்பி திஸ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அண்ட் பேஸ்ட் இன் அவர் பேஜ். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து லைக் ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நார்மலா ஒரு வெப்சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஹோம் பேஜ் வந்து என்ன நேம்ல இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? இண்டெக்ஸ் மேம். வெரி குட், சூப்பர். இண்டெக்ஸ் இஸ் த அதுதான் வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ற பேஜ். நம்ம இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதனுடைய நேம்ஸே நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஹோம் பேஜ் எப்பயுமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா டிஃபால்ட்டா இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த நேம்ல தான் இருக்கும். ஸோ வந்து நான் இண்டெக்ஸ்னே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது இப்போ நம்ம நேற்று வந்து நம்ம இது பார்த்தோம், லைக் nav பார் பார்த்தோம் இல்லையா? ஸோ nav பார் அந்த இது பார்த்தோம். அதுல வந்து ஒரு சின்ன லோகோ மாதிரி வச்சு நம்ம எப்படி பண்றது ஸோ அப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து சிம்பிளி நான் என்ன பண்றேன்னா ஓகே ஓகே நம்ம நேற்று பார்த்ததுலேயே நான் அதை அப்படியே ஜஸ்ட் காப்பிங் இட், ஜஸ்ட் ஐ பேஸ்ட் இட். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து இதை டார்க்காக மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க இந்த ஹலோ வேர்ல்டு எடுத்துடலாம். ஸோ சிம்பிளி இப்படி ஒரு nav பார் வந்து நமக்கு டெவலப் ஆகிடும் இல்லையா? ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளி ஐம் கிவிங். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லைக் வாட் இஸ் தட் ஒரு நம்ம பண்ண போகிற ஒரு வெப்சைட்டுடைய லோகோ அந்த மாதிரி நம்ம எஸ்டர்டே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம காலேஜ் லோகோவை பார்த்தோம். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஐம் டெவலப்பிங் அ வெப் பேஜ் ஃபார் அன் ஐஸ்கிரீம் பார்லர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு வெப் பேஜ் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு வந்து ஒரு லோகோ அந்த மாதிரி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இமேஜஸ்க்குள்ள ஓகே ஸோ நான் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஜஸ்ட் வந்து இதாவது ஒரு கூல் வேர்ல்ட் அப்படி சும்மா இது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே டிஸ்பிளே ஐ மீன் லோகோ நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இது நமக்கு டிஸ்பிளே ஆகல ஏன்னா நம்ம வந்து இது கொடுக்கல, லைக் வந்து ஸ்டைலிங் நம்ம வந்து இதுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் டார்க்காக டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பிளாக்ல தான் இருக்கும் இல்லையா? நம்ம பேக்ரவுண்ட் டார்க்காக கொடுத்ததுனால நமக்கு எடுக்கல. லெட் மீ ட்ரை திஸ். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே சாரி இதில் வராது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு ஓகே ஸோ டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்ற கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒயிட் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் nav பார். ஓகேவா? ஸோ அதே போல் நம்ம இதில் என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து சில நேவிகேஷன் ஐட்டம்ஸ் நம்ம வைப்போம் இல்லையா? ஸோ அது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோம், யூஎல் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? யூஎல் so UL nav bar, so nav bar nav. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு li class, that is
எல்ஐ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் வந்துட்டு nav ஐட்டம். ஸோ nav ஐட்டம் கொடுத்துருக்குறேன். ஸோ nav ஐட்டம் அண்ட் வந்துட்டு அதில் வந்து நம்ம கொடுக்க போகிற ஹைப்பர் லிங்க். ஸோ அது வந்து வி கிவ் இட் இன் ஆங்கர் டேக் இல்லையா. ஸோ ஏ, ஸோ வித்தின் ஏல வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட கிளாஸ் வந்துட்டு nav லிங்க். ஸோ இதோட கிளாஸ் வந்து nav லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஹவ் இட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வெளியில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதை ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டெவ் கிளாஸ் அந்த மாதிரி போட்டு தான் நம்ம இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம நாவ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே போடணும். நம்ம ஜஸ்ட் வெளியில் போட்டாச்சு. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவுக்குள்ளே போட போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கும் நமக்கு அது டிஸ்பிளே ஆக கலர் வந்து நமக்கு பிளாக்காக இருக்கிறதுனால டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம ஃபைனலாக அதை ஸ்டைனிங் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இப்போது இதே நான் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அபவுட், அப்புறமா ஓகே ப்ரைஸிங், நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டாக்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணனா ஜஸ்ட் பிளேசிங் இட். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சில வாட் இஸ் தட், இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற அந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற கிளாஸஸ். ஓகேவா. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஓவர் ரைட் இட். ஓகே. ஸோ டிஃபால்ட்டா இது வந்து இந்த மாதிரினா இப்படிதான் இருக்கும். பட் நமக்கு நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு இன்னோவேஷனா நம்ம ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றோம். நாட் ஓன்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளாஸ் நான் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம வேற ஏதாவது நம்ம கிளாஸஸ் கூட நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இந்த ஸ்டைல் இந்த ஐ மீன் nav லிங்க் இருக்கு இல்லையா அந்த கிளாஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா அதுக்கு அந்த கிளாஸை நான் யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐம் ஜஸ்ட் கலர் வந்து நான் என்ன செட் பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒயிட்டோ ஏதோ ஒன்று சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, there is something missing I think. ஓகே ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டெவ்வில் போட போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இது ஒரு ஓகே dev class. ஸோ கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து nav bar. ஓகேவா. nav bar கொலாப்ஸ். ஓகே, nav bar கொலாப்ஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெவை வந்து இந்த டெவ் தட் இஸ் இந்த பர்டிகுலர் டெவ் இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து ஓகே நாவ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஆஃப்டர் ஓகே இது க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, let's check it again. Something is missing. செக் பண்ணிட்டு சொல்கிறேன்.
brand. Okay. Number. Please number no kadang terkoni. Joe Collabs. It's been number now written link. Okay. Okay. Now link. Now written. Okay. Press number now. Let me try this. Something is missing, I think. So let me check and உங்களுக்கு அது திரும்ப உங்களுக்கு போடுறேன். அந்த 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 ஃபைலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் அடுத்த காம்பை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இந்த மெனு நான் கம்ப்ளீட் பண்ணி நான் சார்ட்ட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்லைடர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸ்லைடர், எனி ஐடியா? Carousel? Any one of you? Carousel என்னன்னு தெரியுமாப்பா? மேம் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகுது மேம். ஐ மீன் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வைக்கலாம். ஒரு ஃபோட்டோஸ் அடுத்து அடுத்த ஃபோட்டோஸ் மாறும் மேம் ஒவ்வொன்றா. வெரி குட். ஸோ நம்ம நார்மலி ஒரு வெப் பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக இருக்கிறது ஒரு 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 கம்பெனியோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ அதுக்கு வந்து லோகோ இருக்கும் அண்ட் வந்து கம்பெனியோட அல்லது அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷனோட நேம் இருக்கும் அண்ட் வந்து ஒரு மெனு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வெதர் அது ஒரு சிங்கிள் வெப் பேஜாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் பேஜஸ் இருக்க ஒரு வெப் பேஜ் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் வந்து ஒரு 4 or 5 minutes அது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்பீலிங்கான ஒரு இமேஜ். ஸோ நம்ம வந்து அது ஹை ரெசல்யூஷன் நம்ம லோட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது. ஸோ பூட்ஸ்ட்ராப் நம்ம நிறைய பிளகின்ஸ் இருக்கு, நிறைய jQuery பிளகின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் சிம்பிளா ஒரு வெப்சைட் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு வெப்சைட் வந்து நீங்க வந்து யூஆர் டெவலப்பிங் அண்ட் நீங்க வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதர்வைஸ் இப்போ நீங்களே உங்களோட ஓன் வெப்சைட் யூ கேன் டெவலப், ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம பிளகின்ஸ் எல்லாம் நம்ம அஃப்கோர்ஸ் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கு. பட் பூட்ஸ்ட்ராப்லேயே பார்த்தோம்னு சொன்னா நார்மலாவே ஐ மீன் Carousel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து நம்ம லைக் ஒரு சிம்பிள் Carousel நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். பார்ப்போம் நம்ம. ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை திஸ். நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் ஏன்னா நம்ம நிறைய அடுத்தடுத்து பார்க்கும்போது இப்போ nav barலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ இந்த கொலாப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணது இப்போ ஒர்க் ஆகல, நான் அதை கம்ப்ளீட் பண்ணி நான் அனுப்புகிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கொலாப்சபிள் மெனுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெதர் வந்து ஒரு வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து ஹரிசாண்டல் மெனுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில வெப்சைட்ஸ் லைக் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் வெர்டிக்கல்
அந்த மாதிரி சைடில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெனுஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் மெனுஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கொலாப்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண இதில் டாகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை நமக்கு வந்து ஈஸியாக அது மொபைல் வியூவில் வந்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து கொலாப்சிபிளாக இருக்கும். அது அந்த டாகல் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வர நிறைய இருக்கும். இதுலயே பாருங்க, நீங்க nav bar அப்படின்னு நம்ம படிச்சோம் nav bar navன்னு சொல்லிட்டு, அப்புறம் nav ஐட்டம் இருக்கு, nav லிங்க் இருக்கு. ஓகேவா, கம்ஸ் அண்டர் இதெல்லாம் வந்து நம்ம அதனுடைய யூஎல் குள்ள நம்ம போடுவோம். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிவ்க்குள்ள, ஸோ அது ஒரு கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கால் பண்ணிருக்கோம். nav bar கொலாப்ஸ் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கால் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய கிளாஸஸ் வரும். பட் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண we can அதை நம்ம வந்து மைண்ட் நமக்கு நிற்கும். ஓகேவா, ஸோ நம்ம இதுல பார்த்தோம்னா லைக் கெரோசல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் இதுன்னு போட்டு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா கெரோசல் ஸ்லைடு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து கெரோசல்ன்றதுல டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு யூசிங் அனதர் div class div carousel item. ஸோ carousel item சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் we are using image. ஸோ இமேஜ் நம்ம வந்து ஜஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்க இமேஜஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இமேஜஸ் ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சில கிளாஸஸ் நம்ம வந்து கொடுப்போம். கிளாஸ் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் வந்து இதில் படிச்சிருப்பீங்க இல்லையா, சிஎஸ்எஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டி அப்படிங்கிறது டினோட்ஸ் டிஸ்பிளே. ஓகேவா, ஸோ டிஸ்பிளே பிளாக். ஸோ அதுக்கு தான் டி பிளாக் அப்படின்ற கிளாஸை வந்து கால் பண்ணுறோம். அண்ட் வந்து இதனுடைய வித் வந்து 100 கொடுக்குறோம். ஸோ சிம்பிளி இப்போ நமக்கு இது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். some problem என்ன அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை நம்ம தனியாகவே போட்டு பார்க்கலாம். ஏன் இந்த இதில் ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு இதுக்கு ட்ரைடோட் HTML கொடுக்குறேன். Carousel. Yeah, carousel slide and the carousel inner. Okay. Okay. Actually இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு div ஆட் பண்ணணும். ஸோ அதனால டிஸ்பிளே ஆகல. ஸோ div வந்துட்டு இன்னொரு கிளாஸ் that is carousel inner. ஓகேவா, ஸோ carousel inner அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து carousel
ஐட்டம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து we have used an image. ஸோ இது எல்லாமே ரெகுலருக்காக கெரோசல் ஸ்லைடு கெரோசல் என்ன. ஸோ இந்த டிஸ் நம்ம நிறைய டிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆக்சுவலி ஆல்ரெடி பண்ணதே நான் உங்களுக்கு ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் இட். நான் சின்ஸ் ஏதோ சம் ப்ராப்ளம்னால இது இட்ஸ் நாட் டிஸ்பிளேயிங், பட் கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஜஸ்ட் யூஸ்ட் இதே தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த கெரோசல் இன்னர். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஸோ இந்த கெரோசல் அப்படின்ற அந்த கிளாஸை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன் கெரோசல் இன்னர். அண்ட் ஆஃப்டர் தட் வந்துட்டு கெரோசல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தேவையில்லை, மீன்ஸ் ஆக்டிவ் அப்படின்றதுனா நமக்கு ப்ரெசன்ட் ஸ்லைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அதை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எது கொடுக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைக் இந்த மாதிரி நம்ம இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது நான் ஃபைனலாக தான் சொல்லணும், பட் வந்து இது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாதனால நான் இதிலே போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் இது வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கெரோசல் பி நமக்கு டிஸ்பிளே ஆகும். யூ கேன் சி நம்ம வந்து அப்போ யூஸ் பண்ணும்போது நான் ஜஸ்ட் வந்து ஒரு நம்மளோட இதுக்காக ஜஸ்ட் நான் அந்த இமேஜஸோட சைஸஸ்லாம் ரீசைஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே போட்டிருக்கேன். பட் டோன்ட் யூஸ் ஒரு ஹெச்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சைட் லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக பட் ஹை இதை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இதுதான் நமக்கு இப்படி ஒர்க் ஆகும். நான் இந்த கண்டென்ட் நான் அப்படியே நான் சாருக்கு அனுப்புகிறேன். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நம்ம நாவ்பார் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நாவ்பாரில் இப்போ நம்ம அதே நம்ம நேப் லிங்க் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நேப் லிங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கால் பண்ணி இந்த ஸ்டைல் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்டைல் எழுதிட்டு கலர் வந்துட்டு இதோடைய கலரை வந்து நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக நமக்கு பிளாக்காக இருக்கும், டிஃபால்ட்டாக பிளாக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ வென் வி ஹோவர் ஓவர் த மெனு நமக்கு வந்து இட் ஷுட் சம்வாட் ஏதாவது கலர் சேஞ்ச்காக ஜஸ்ட் நான் ஒரு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன லோகோ மாதிரி, அப்புறமா நம்மளுடைய கம்பெனி நேம், அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் லைக் வந்து இந்த மாதிரி மெனுஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் யூ கேன் சி இங்கே பாருங்க, இதில் வந்து
இங்கே ஒரு பட்டன் எழுதி கிளாஸ் navbar toggler அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ட்ரைட் தட் பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். பரவாயில்ல, நான் இதை கம்ப்ளீட் பண்ணது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேரிங் இட். ஸோ இதில் பாருங்க navbar toggler அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணதா என்ன ஆகும்னா, அதே போல இங்க ஒரு ஐகான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸை கால் பண்ணிருக்காங்க பாருங்க, navbar toggler ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம just நம்ம when we shrink the page like this, so when we see it in, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டாகல் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நம் மொபைல் யூசேஜ்க்கு நம்ம வந்து இது ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்த navbarல இருக்கிற இன்னொரு ஒரு கிளாஸ் வந்து navbar toggler ஐகான், navbar toggle அந்த அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிளாஸை வந்து பட்டனுக்கு கால் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நமக்கு இந்த ஸ்பேன் கொடுத்தாதான் நமக்கு ஸ்பேனில் நீங்கள் ஸ்டடிட் இன் HTML itself. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் அதே மாதிரி இந்த சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பிஎஸ் டாகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அதில் கொலாப்ஸ்ன்னு கொடுக்கணும். அண்ட் டேட்டா பிஎஸ் டார்கெட், அதாவது இதில் பார்த்தோம்னா navbar அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியை வந்து கால் பண்ணியிருப்பாங்க which denotes here you can see நம்ம இந்த div யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? தட் இஸ் நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக போட்டும் போது இந்த யூஎல்லாம் நம்ம யூஸ் பண்ணது இதை வந்து எல்லாத்தையுமே வந்து வி யூஸ்ட் இன் இதில் யூஸ் பண்ணோம், divல யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இதுதான் இப்படிதான் navbar தான் கொடுக்கணும்னு கிடையாது. கிளாஸஸ் வந்து நம்ம அதை நம்ம அப்படியே நம்ம ரிசர்வ்டு அந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். பட் ஐடி வந்து யூசர் டிஃபைன் இல்லையா? ஸோ அதை வந்து யூ கேன் யூஸ் சம் அதர் நேம்ஸ் லைக் இதை வேற ஏதாவது கூட நீங்கள் ஐஸ் மெனு அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஐடியை யூ கால் இட் ஹியர், இந்த ஆட்ரிபியூட்ல நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா கால் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுதான் which மீன்ஸ் நம்ம இந்த பட்டன் இதை நம்ம வந்து ஷ்ரிங்க் பண்ணும் போது இது வந்துட்டு நமக்கு இது கால் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து வி யூஸ்ட் carousel நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதையுமே இந்த கோடிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்றது தான். ஐ ஜஸ்ட் ட்ரைட் பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் ஒன்று வந்து சைடில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம நார்மலாக பார்ப்போம் ஸ்லைடர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப்லேயே அவங்க கொடுக்குற சில கிளாஸ். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னோவேட்டிவாக வி கேன் என்ஹான்ஸ் இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா கேப்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்க இதில் ஒரு H5 டேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அண்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம இந்த என்டையர் டிவே நமக்கு தேவை இல்லை. ஸோ இதுக்கு நம்ம carousel caption அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கால் பண்ணிட்டு அதனுடைய டிஸ்பிளே நன் கொடுத்துடணும். இது டி ஃபார் டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி கேப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது ஈஸிலி உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஜஸ்ட் நமக்கு கண்டென்ட் வந்து ஒயிட்டா இருக்கிறதுனால இல்ல. இப்போ இஃப் யூ வாண்ட், ஏன்னா நமக்கு ஒவ்வொரு இப்போ என்னுடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா அது தெரியாது. ஸோ யூ கேன் யூஸ் சம் அதர் லைக் இப்போ இந்த பேராகிராஃப்க்கு என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் சம் ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து கூட நீங்க ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டா கொடுத்தீங்கன்னா ஈஸிலி நமக்கு அது வந்து விசிபிளா இருக்கும். ஈவன் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டுக்கு விசிபிளா இருக்கும். அண்ட் யூ ஷுட் அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். லைக் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து மேட்ச் ஆகணும். அதே சமயம் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம லைட்டாகவும் இருக்கும் மாறிட்டே இருக்கும் சொல்லும் போது நமக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கண்டென்ட்டுக்கு யூ கேன் யூஸ் சம் அதர் பேக்ரவுண்ட் கலர்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே போல ஃபாண்ட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி நம்ம வந்து that is it is based upon the users. ஓகேவா? ஸோ அவங்க கிளைண்ட்ஸ் நமக்கு கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டெவலப்பிங் வெப்சைட்ஸ் ஃபார் சம் கிளைண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவங்களுடைய இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் யூ கேன் மேக் இட். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து எஸ்டர்டே நம்ம வந்து இது பூட்ஸ்ட்ராப் கிரிட் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் முகமது ஐ திங்க் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், இது எல்லாத்தையுமே ஐ புட் இட் இன்சைட் அ கண்டெய்னர். ஓகே, ஸோ கண்டெய்னர் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நம்ம நார்மலி என்ன பண்ணுறோம், ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஓகேவா? அந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன சொன்னேன்னா அந்த ரோ வந்து எப்படியா நம்ம டிவைட் பண்ணலாம், 12 காலம்ஸாக மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இஃப் யூ கிவ் சம் அதர் காலம்
லைக் 13th காலம் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஒரு என்டையர் வெப் பேஜ் இருக்கு, ஐ மீன் ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம குட்டியா பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை 12 தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொன்று ஆட் பண்ணோம்னா அது அடுத்து கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ 12ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃபால்ட்டா. ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணிருக்கேன், இதை வந்து 2 காலமா பிரிச்சிருக்கேன். சி, இதை வந்து நான் MD6 சொல்லிட்டு 2 காலம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல சில ஸ்டைலிங்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு இதை காட்டுறேன். யூ கேன் சி த டிஃபரன்ஸ். நான் இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், நான் இதுக்கு பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வெப் பேஜ் நம்ம பார்ப்போம் இல்லையா, லைக் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு வாட் இஸ் தட், இது ஒரு டெவ், இது ஒரு டெவ், பட் இது என்டையர்லி இது வந்து ரோ. உங்களுக்கு நேற்று காமிச்சது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக நிறைய கலர்ஸ் அப்ளை பண்ணோம். அது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டீச் பண்றதுக்காக அப்ளை பண்ணேன். ஸோ நார்மலி வென் வி கம் டு வெப் பேஜ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, இந்த இதை இதை ஜஸ்ட் விட்டுருங்க, நான் இப்போதைக்கு கட் பண்றேன். ஸோ இந்த ரோவை நான் என்ன பண்ணிருக்கேன், 2ஆ பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ரோவை ஐ ஜஸ்ட் டிவைடட் இன்டு 6 and 6. ஸோ எம்டிக்கு நான் 6 கொடுத்துருக்கேன். MD இஸ் நத்திங் பட் மீடியம் சைஸ். ஸோ மீடியம் அப்படிங்கும்போது ஐ திங்க் இந்த டேப்லெட் அந்த மாதிரி டேப் அந்த வியூல அப்படி வரும். ஓகேவா? ஸோ அப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ள ஐ ஜஸ்ட் புட் அ கண்டென்ட் லைக் திஸ். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குள்ளேயுமே நான் வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதே அகெயின் வந்துட்டு ஒரு div அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள அதோட ஹெட்டிங்கை கால் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் பேராகிராஃப் டேக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா, கண்டென்ட் ஜஸ்ட் வந்து இதில் பாருங்க, இது வந்து இதனுடைய ஒரு ஹெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். அதே போல அடுத்த கண்டென்ட் அதை வந்து ஒரு டெவுக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் அந்த ஐ மீன் வாட் இஸ் தட், அந்த இதனுடைய ஹெட்டிங் வந்துட்டு இது ஒரு டைட்டில் கொடுத்து அது ஒரு டெவ்ல போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் இதோடைய கண்டென்ட்டை ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல யூ கேன் சி இதுல உங்களுக்கு இதை பார்த்த ஏதாவது வேற ஏதோ ஒரு காம்பனன்ட் மாதிரி தோணுதா? இப்போ நான் உங்களுக்கு பண்ணதெல்லாம் டிவ் அப்புறம் பேராகிராஃப் டேக்குள்ள தான் போட்டிருக்கேன். ஸோ வென் வி சி இதை நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. டிஃபரன்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் தெரியுதா? நம்ம இது வரைக்கும் 3 இப்போ 2 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். ஏதாவது வேற காம்பனன்ட் பார்த்த மாதிரி இருக்கா? ஹலோ, கேக்குதா? எனிவன்? முகமது? ஹலோ சொல்லுங்க மேம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த ரெஸ்பான்ஸும் மாறப்போ வந்து MD6 மாத்திரம்ல, இப்ப அதுவே வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஷேப் வைப்பாங்க. இப்போ வந்து SMக்கு வந்து 3-4 வைப்பாங்க, அதை பண்ணுவாங்கல்ல. எனக்கு அதுலதான் டவுட் இருக்கு. அது நான் சொல்றேன்ப்பா, அது ஆஃப்டர் தட் ஐம் கமிங் தேர் டு இட். இப்ப நான் கேக்குறது இது புரிஞ்சிச்சு. ஓகேப்பா, இப்ப இந்த ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இத பாக்கும்போது வேற ஏதாவது ஒரு காம்பனன்ட் நம்ம படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன். ஆமா மேம், இது பிரைமரி யூஸ் பண்ணிருக்கீங்க, கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். பிரைமரி கலர். வேற பிக்சல் அண்ட் சென்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட், கரெக்ட். ஜம்போட்ரான். ஓகேவா? இப்ப நீங்க கேட்டீங்க முகமது, எஸ்டர்டே யூ ஆஸ்க் மீல ஜம்போட்ரான் வந்து 5ல இல்ல. சோ அதுக்காக நான் இன்னைக்கு 5 நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ நம்ம இப்ப பூட்ஸ்ட்ராப் வந்து 5 யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த கிளாஸ் ஜம்போட்ரான், ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளே ஒரு ஜம்போட்ரானை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 4ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஜம்போட்ரான் கால் பண்ணாவே இப்படி ஒரு இது டிஸ்பிளே ஆயிரும். அண்ட் பேக்ரவுண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா, இப்போ இந்த கண்டென்ட்டை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வெப் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் வெப்சைட்க்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ வேற ஏதோ நீங்க வெப்சைட் பண்றீங்க, ஒரு லைக் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்க பண்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷன், அந்த மிஷன் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து யூ வாண்ட் டு ஹைலைட் இட், கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம இப்படி கூட இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல நான் கார்னர் சும்மா இந்த எக்ஸாம்பிளுக்காக கார்னர் போட்டிருக்கேன், இங்கே சாக்கோ செக் போட்டிருக்கேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஜஸ்ட் ஐ ஹவ் யூஸ்ட் 2 div 6ஆ பிரிச்சிருக்கேன். அண்ட் அதுக்குள்ள வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு பேராகிராஃப் போட்டிருக்கேன். இந்த பேராகிராஃபையே நான் என்ன பண்ணிருக்கேன்னா P5 சொல்லி நான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம பேடிங் மார்ஜின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலி அந்த கிளாஸை கால் பண்ணி அதுக்கு பேடிங் லெஃப்ட் அல்லது பேடிங் ரைட் அல்லது என்டர்லி பேடிங்னு கொடுத்து அப்படி கொடுப்போம். பட் பூட்ஸ்ட்ராப்ல பாத்தீங்கன்னா P5 வந்து
P5 P2 அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி பேடிங் வந்து நமக்கு செட் பண்ணிட்டு, நான் அதே போல நம்ம வந்து BG பிரைமரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பிரைமரி சக்சஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே நம்ம என்ன பண்ணலாம்னா we can use it for background colors like this. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் டெக்ஸ்ட் ஒயிட் என்ற கிளாஸ் கால் பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, which means அந்த ஃபாண்ட் எல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருவோம்னா ஒயிட் கலர்ல. ஸோ ரவுண்டட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கால் பண்ணியிருக்கேன். ஸோ which means என்னன்னா இது சுத்திலும் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கர்வ்டு கார்னர் மாதிரி நமக்கு காட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் MD6 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மீடியம் டிவைஸா இருக்கிற வரைக்கும் இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் டிஸ்பிளே ஆகும்னா, லைக் வந்து ஸோ நம்ம டெஸ்க்டாப்ல பார்த்த அதே வியூலே தான் டிஸ்பிளே இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஷ்ரிங்க் பண்ண ஸோ அப் டு MD5 வரைக்கும் தான் அது இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இட் கம்ஸ் டு இந்த ஸ்டாக் மாடல். ஸோ இதுதான் முகமது நான் சொன்னது. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்க இப்போ நான் ரெண்டா டிவைட் பண்ணிருக்கேன் இல்லையா? நீங்க ஜஸ்ட் வந்து 3 3 4 3 12 4 காலம்ஸ் வச்சு பாருங்க. ஓகேவா? இல்ல 4 4 3 காலம்ஸ் வச்சு பாருங்க. 2 2 கூட வச்சு பாருங்க. MD நான் சொன்னேன் இல்லையா, MD யூஸ் பண்ணுங்க, LG SM யூஸ் பண்ணுங்க. அது நம்ம இதுல நீங்க வந்து ஒவ்வொரு டிவைசஸ்க்கு வந்துட்டு அந்த வியூ போர்ட் வந்து மாறும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தோன்னா ஒரு டேப்லெட்ல பார்க்குற மாதிரி ஒரு வியூ, கரெக்டா? ஸோ அப்போ வரும்போது இது என்ன ஆகுது, அடுத்து ஒரு ஸ்டாக் கண்டென்ட்டுக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் இப்போ அதாவது நம்ம நேற்று வந்து ஜஸ்ட் ஒரு கிரிட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி டிவ் கண்டென்ட் நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம டிவ்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது. தட் இஸ் இந்த பூட்ஸ்ட்ராப் கிரிட் சிஸ்டமே நம்ம அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வேற ஒரு கண்டென்ட் வைக்கலாம், அது ஒரு டிவ் என்டையர்லி 12 காலம்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போல நீங்க வந்து யூ கேன் நம்ம அப்ளை பண்ண நமக்கு வந்து இது ஃபெமிலியர் ஆயிடும். ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி நம்ம என்ன சொல்றது, நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணான்னு பார்த்தேன். அது சம்திங் இது ஒர்க் ஆகலை, பட் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை இந்த கண்டென்ட் அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ரை ஆன் யோர் ஓன். ஸோ இதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டாவே அதுலேயே நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு 1 பேஜ் வெப்சைட். ஓகேவா? ஸோ இதுவே நமக்கு ஃபர்தராக நம்ம நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹோப் நம்ம நாளைக்கு ஒரு ஃபார்ம், ஓகேவா? ஃபார்ம் நம்ம நார்மலி நீங்கள் ஃபார்ம் HTML ஃபார்ம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் ட்ரைட் PHP டேட்டாபேஸ் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டா? டேட்டாபேஸ் கனெக்ஷன் தெரியும்ல PHPல? எஸ் மேம்.